ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தாலியா தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஜர்தோசி வச்சு ஒரு லீஃப் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃப் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். எப்பயும் நீங்கள் ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக லீஃப் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக வரையாதீங்க. அதுக்கு ஜர்தோசி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப மேலே தூக்கிட்டு இருக்கும். ரொம்ப நீளமாகவும் ஜர்தோசி நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு மேலே ஜர்தோசி கட் பண்ணாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி நான் லோடிங் ஸ்டிச்சுக்கு சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூஸ் ஜர்தோசி ஸ்டிச்சுக்கு நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நீடில் எவ்வளோக்குள்ளார போகுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜர்தோசி லைட்டாக அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி 2 ஜர்தோசியாக மடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 4ஆக போட்டு நீங்கள் கட் பண்ணலாம். ஈஸியாக அந்த மாதிரி போட்டு கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் 4ஆக வச்சு கட் பண்ணுறேன். கட் பண்ணுறது ஒரு 1/2 இன்ச் அளவு தான் கட் பண்ணுறேன். அதுக்கு மேலேயும் நீங்கள் ஜர்தோசி இந்த மாதிரி லோடிங் பண்ணும்போது கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப மேலே தூக்கிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே அளவாக வந்துடும். ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங்க்கு இந்த மாதிரி நான் கண்டினியூஸ் ஸ்டிச்சில் ஒரு ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நீங்கள் அந்த உள்ளே நம்ம லோடிங் பண்ணுறதுக்கு எம்போஸ்டாக கொடுப்போம் இல்லையா, பைப்பிங் த்ரெட் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஜர்தோசியும் கொடுத்துக்கலாம் ஒரு லைனு. நீங்கள் பைப்பிங் த்ரெட் கொடுத்தாலுமே நல்லா இன்னும் எம்போஸ்டாக தெரியும். அதுவும் இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த லீஃபோட ஷார்ப் எஜ்ஜில் போடும் போது நீங்கள் அப்படியே வளைவாகவும் நீங்கள் போடலாம், ஷார்ப்பாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் உள்ளே அந்த எம்போஸ்டாக கொடுக்கறது. இப்போ நம்ம உள்ளே ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ மேலே பேக் செயின் போட்டுட்டு நான் மேலே அந்த ஷார்ப் எஜ்ஜிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் ஒரு ஜர்தோசி வச்சு போடணும். நீங்கள் ரொம்பவும் அந்த ஜர்தோசி மேலே ஒட்டி வச்சிடக்கூடாது. ரொம்பவும் ஒட்டி வச்சா போக போக அகண்டுகிட்டே போயிடும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த லீஃபோட பாதிக்கு அந்த மாதிரி வரணும். இந்த லீஃப் நீட்டமாக இருக்கிறதுனால நம்ம இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துக்கணும், ஜர்தோசி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒன் சைடாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு வரணும். பாருங்கள், நம்ம ஜர்தோசி லோடிங் பண்ணுற மாதிரி தான் அந்த ஒரு சைடாக லோடிங் பண்ணிட்டு வரணும். நீங்கள் லீஃப் ஃபில்லிங் போடும்போது நல்லா ஸ்லாண்டிங்காக உங்களுக்கு வரணும். அப்புறம் நம்ம இப்படி ஸ்லாண்டிங்காக லோட் பண்ணிட்டு வரும்போது பாருங்கள், இப்படி பக்கத்துலேயே லாக் செயின் போட்டு நம்ம இப்படி மேலே போடும்போது அந்த ஜர்தோசி மேலே பாருங்கள் அந்த த்ரெட் வருது. அந்த மாதிரி நீங்கள் வச்சு போட்டிங்க அப்படின்னா ஷேப் மாறிடும். பாருங்கள், அந்த மாதிரி வரும்போது கீழே இன்னும் தள்ளி ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. ஏன்னா லீஃப் கொஞ்சம் வளைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி வரும். அதுக்காக நீங்கள் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணும்போது கரெக்டாக வரும். நீங்கள் எப்பயும் இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங் ஆகட்டும் லோடிங் ஆகட்டும் எதுனாலுமே வெளி சைடு இருந்து உள் சைடு லோட் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடு உள்ளே இருந்து நம்ம லோட் பண்ணக்கூடாது. அப்படி லோட் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் உங்களுக்கு எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி வராது. அவுட்லைன் உங்களுக்கு ஒரே மாதிரி வராது. அந்த லீஃப் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்காது. உள் சைடு அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று சின்னது பெருசு வந்தாலுமே நம்ம உள்ள ஸ்டோனோ அல்லது த்ரெட் ஒர்க்கோ பண்ணுனா அது அவ்வளோவா பெருசாக தெரியாது. அதனால் ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ளைனாக ஒரு லைன் லோட் பண்ணாத போட்டுட்டு வெறும் த்ரெட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் வெளி சைடு இருந்து உள் சைடு லோட் பண்ணிட்டு வாங்க. மேக்ஸிமம் ஜர்தோசி ஸ்டிச்லேயே இந்த மாதிரி லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஒர்க் நீட்டாக இருக்கும். நம்ம ஜர்தோசி ஒர்க்கில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த நம்ம ஜர்தோசி கட் பண்ணுற சைஸ் ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கேப் இல்லாத நல்லா நெருக்கமாக ஸ்லாண்டிங்காக நீங்கள் ஜர்தோசியை லோட் பண்ணிட்டு வரணும் லோடிங்கில். பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு அந்த லீஃப் ஷேப் உங்களுக்கு அழகாக வர மாதிரி பார்த்துக்கணும். ஒரு சில நேரத்தில் நம்ம ஜர்தோசி லீஃப் போடும் போது ரொம்ப அகண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் த்ரெட் ஒர்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிகினர்ஸ்லாம் போடும்போது அந்த வி ஷேப்பில் லீஃப் வராது. போக போக நல்லா பழக தான் உங்களுக்கு அந்த ஷேப் வரும். கடைசி போக போக இப்படி வி மாதிரியே அகண்டுட்டே போயிடும். அந்த மாதிரி நீங்கள் லீஃப் ஃபில்லிங் போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா கிடைக்காது. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஸ்லாண்டிங்காக நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த லீஃப் ஷேப் உங்களுக்கு அழகாக வரும். பார்க்குறதுக்கும் ஒர்க்கு நீட்டாக இருக்கும்.
பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சாச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம மேலேருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நம்ம அந்த சைடு எப்படி ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரியே வந்து ஆரம்பிக்கணும். சென்டரில் ஒன்று வச்சோம் இல்லையா, அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம போடணும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப கீழே வந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் பிரிச்சுட்டு திரும்பவும் செயின் போட்டு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ஆரம்பத்தில் ஷார்ப் எல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஜர்தோசி நீங்கள் லோட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஜர்தோசி எந்த இடத்துல வந்து முடியுதோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இதுக்கு முன்னாடி போட்ட ஜர்தோசி வந்து நான் கொஞ்சம் மேலே இருக்குது, அதனால் நான் அந்த மாதிரி மேலே தூக்கி விட்டு அதுக்கு நேராக வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி தூக்கிட்டு வரும். நம்ம வந்து அந்த ஜர்தோசி எங்கே முடியுதோ லோடிங் பண்ணும் போது எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஸ்டிச் போடணும். அப்படி போடும் போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் அந்த ஜர்தோசி எந்த இடத்துல வந்து முடியுதோ லோட் பண்ணும்போது அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவும் நீங்கள் வந்து அந்த உள்ளார போட்டிருக்க லைன் வந்து தெரிகிற மாதிரி கேப் விட்டும் பண்ணக்கூடாது. நல்லா நெருக்கமாக வந்து பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி தான் நம்ம இந்த சைடு போட்ட மாதிரி தான் நம்ம லோட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ லீஃபோட 2 பக்கமும் லோட் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள், 2 பக்கமும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். நடுவில் பாருங்கள், இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதை வந்து ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் போட்டு நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை சுற்றியும் அவுட்லைன் போட்டுக்கிறேன். சரி த்ரெட்டில் சுற்றியும் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து அந்த ஓவல் ஷேப்பில் அவுட்லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஜர்தோசி ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட அவுட்லைன் போடலாம். பாருங்கள், அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சிட்டேன். நான் உள்ளேயும் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் க்ரீன் கலர் ஜர்தோசியில் அந்த நடுவில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் வந்து நடுவில் போட போகிறேன். நம்ம ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு பாதியிலேருந்து அடுத்த லைன் வந்து ஆரம்பிக்கணும். பாருங்கள், ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு ஜர்தோசியில். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மிஸ் பண்ணியிருந்தால் பாருங்கள். இப்போ வந்து போட்டு முடிச்சாச்சு. அந்த கேப் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது இது அவுட்லைன் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன் இல்லையா ஜரி த்ரெட்டில், நான் 1 லைனும் அவுட்லைன் கொடுத்து பார்த்தேன். பார்க்குறதுக்கு இன்னமும் நல்லா இருந்தது. நீங்கள் பீட் கூட கொடுத்துக்கலாம், இதுக்கு சுற்றி அவுட்லைனு இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.